சிஜி டீமுக்கே இது புதுசாக இருந்தது. ஏன்னா இந்த டீம் வந்து கார்ட்டூன் பண்ணவங்க, இவங்க சினிமாவே பண்ணதில்லை. கார்ட்டூன் பண்ணவங்களை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ரியலிஸ்டிக் சினிமாலே அவங்கள மேட்ச் பண்ணணும். போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. அதுல வந்து இந்த படம் வந்து எனக்கு வந்து நான் பண்ணதுல எனக்கு ரொம்ப வித்தியாசமான கண்டென்ட்டாவே ஒரு மாதிரி இது 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 புதுவிதமான ஹியூமரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நீ உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் போனீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட்டே வச்சிருப்பாங்க. நீங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். குழந்தைங்களுக்காக நீங்க படம் பண்றீங்கன்னா இவ்வளோ ரூல்ஸ் இருக்கு, அவங்களுக்கு எது பிடிக்கும், என்ன கலர் சூஸ் பண்றோம்னு கூட ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணணுன்றது நிறைய எடுத்தோம். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் எனக்கு அந்த இவங்களோட இன்ட்ராக்ஷன் இருந்தால் சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். பட் இதில் கொஞ்சம் ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டி இருந்துச்சு. நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போனால் ஹீரோகிட்ட போய் டேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோகிட்ட போனால் மேனேஜர்ஸை தான் பேசணும். மேனேஜர்ஸ்கிட்ட பேசினா அவங்க நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் அப்படின்னா அது ஒரு இது இருக்குது. ஹலோ மீரா மகதி, ஷாரா, ஸ்மிருதி வெங்கட், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்களோட டபுள் டெக்கர் ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் என்ன மைண்ட் ஸ்பேஸில் இருக்கீங்கன்றதை சொல்லிடுங்க டைரக்டர் சார். ஒரு பயம் தான். ஃபஸ்ட்டு படம், ஆடியன்ஸ் இதை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. சின்னதாக அடிவயிறு கலக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக இதோட ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய அவமானங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணதை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட்லி உங்க 3 பேர்ட்டுமே கேட்குறேன், நீங்கள் ஃபேஸ் பண்ண அவமானம் உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறும்ல, இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, அப்படியான விஷயங்கள் என்ன நடந்திருக்கும்? அதான் நான் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போனால் ஹீரோகிட்ட போய் டேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோகிட்ட போனால் மேனேஜர்ஸை தான் பேசணும். மேனேஜர்ஸ்கிட்ட பேசினா அவங்க நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் அப்படின்னா அது ஒரு இது இருக்குது. ஒன்ஸ் நம்மளோட ப்ராடக்டை பார்க்கணும், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னோட ஷார்ட் ஃபிலிம் ட்ரெய்லர் ஏதோ பார்த்தா தான் என் ஸ்டஃப்பு தெரியும். அதை பார்க்க கூட ரெடியாக இல்லை அப்படின்னா அவ்வளோ பிஸியாக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. அதான் எனக்கு அந்த அவமானங்கள் கொஞ்சம் இதாக இருந்தது. அப்போ இண்டஸ்ட்ரியில் அதுக்கு தானே இருக்கீங்க, இதை கூட பார்க்காம என்ன நான் ஒரு அப்கமிங் டைரக்டராக இது பண்ணணும். அப்புறம் ஒருத்தர் இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டுருக்காரு. ஆக்சுவலாக சினிமாவுக்கு கற்றுக் கொடுக்குறவர். அவருக்கு என்னோடய ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங்காக ஒரு மரியாதைக்காக போய் கூப்பிட போனேன். கீழேருந்து ஃபோன் பண்ணேன், மேலே கூட வராதப்பா அப்படியே போயிருக்காரு அவரே. அப்புறம் என்ன நீங்கள் கிளாஸ் எடுத்து சினிமா கற்றுக் கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரியல. டாக்டரா? இல்லை, அதுக்கு மேலே சொல்ல வேணாம். அதனால அந்த மாதிரி நிறைய அவமானங்கள். சரி நம்ம ஜெயிச்சு காட்டுவோம், அப்புறம் அவங்களுக்கே புரியும், அப்புறம் அவங்களே தேடி வருவாங்க. ஷாரா ப்ரோ, எனக்கு தெரியும் நேற்று முத கூட என்ன அசிங்கப்படுத்தினானுங்க, அவமானப்படுத்தினானுங்க. அது டெய்லி நடக்கிறது தான். நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் போக 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 நமக்கு மேலே யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, நம்மளை அவமானப்படுத்துவாங்க. இல்லை நம்ம வேல்யூ தெரியாத இப்போல்லாம் நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவமானப்படுத்தினியா, சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போகிறது, அவ்வளோதான். அது பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. அவமானம்னு சொல்ல முடியாது, பட் நிறைய கிரிட்டிசிசம் இருந்திருக்கு. பிகாஸ் இந்த ஃபீல்டில் இட் கம்ஸ் வித் இட்ல இனிஷியலாக கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பேன். பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, எல்லாருக்குமே ஒப்பீனியன்ஸ் இருக்கும், எல்லாருமே எதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் எல்லாரோட ஒப்பீனியனும் நம்மளை அஃபெக்ட் பண்ணானா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி, அவங்க என்ன எதாவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா தே வில் டூ இட் ஃபார் மை பெட்டர். நான் அடுத்து என்ன பெட்டராக பண்ணணும்னா அவங்க சொல்கிறது நான் பாசிட்டிவாக எடுத்துப்பேன். பட் மற்றபடி யார் என்ன சொன்னாலும் இப்போ கண்டுக்கிறதுல நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, நம்ம பாட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் கொண்டு வந்து இது பண்ணுறது, அந்த ஐடியா எப்போ வந்து? இல்லை, ஆக்சுவலி இந்த படம் வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன படமாக தான் எடுத்துகிட்டு போனேன் நான். ஆக்சுவலாக எனக்கு வந்து அப்போ அந்த ஃபேண்டசி விஷயம்லாம் எனக்கு ஐடியா இருந்தது, ரொம்ப நாள் ஆசையும் இருந்தது. தமிழ் சினிமாவில் இது ஒரு கேப் இருக்குன்னு எனக்கு தெரியும். இது யாருமே பண்ணலை, இது ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வியும் இருக்குது, ஆசையும் இருக்குது. ஏன் யாருமே ட்ரை பண்ணல அப்படின்றப்போ நான் நிறைய ஆக்சுவலாக இந்த சிஜி நான் லேர்ன் பண்ணேன். எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தனால 3Dலாம் நான் கற்றுக்கிட்டு தான் இதில் இறங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டாக இது வந்து யோகி பாபு முனிஷ்காந்த் பண்ணுற மாதிரி ஒரு கடவுள் சித்திரகுப்தன் அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக தான் இருந்தது. அவங்க டேட் இல்லை, கால் ஷீட் பிரச்சனைன்றப்போ டேக் ஆஃப் ஆகாமல் இருந்தது படம், ரொம்ப இழுத்துட்டே இருந்தது. சரி வேறு வழி இல்லாமல் இது டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்றதுக்காக எனக்கு சொல்கிறதுக்கு பயமாக இருந்தது. இது எப்படி தமிழ் சினிமா ரிசீவ் பண்ணணும்னு தெரியலை, ப்ரொடியூசருக்கு புரியுமா, டெக்னீஷியனுக்கு புரியுமான்னு தெரில. சரி சொல்லி பார்ப்போம், ஒரு முயற்சி தான் பண்ணி பார்ப்போம்னு சொன்னேன். என் ப்ரொடியூசருக்கு புரிஞ்சுது. அவர் ரொம்ப எக்ஸைட் ஆனார். அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார்,
நம்ம படத்தோட யூஎஸ்பி என்னன்னு கேட்பேன்ல, இதுதான்டா அந்த யூஎஸ்பின்னு சொன்னாரு. இதுதான் நீ முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்ட்டு இந்த படத்தோட பட்ஜெட்டை 8 மடங்கு ஏற்றினாரு. அவருக்கு இது மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்தது, இந்த படம் நல்லா வரும் அப்படின்னு. ஆக்சுவலி அந்த 2 கேரக்டரும் பார்க்கும்போது மினியன்ஸ்ல வர. ஆமாம் நிறைய சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் என்னன்னா எந்த சாயலும் இருக்கக்கூடாதுன்றதுனால நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தோம். என்னென்ன அனிமேஷன் படம் வந்திருக்கோம் லிஸ்ட் எடுத்து அதோட உருவங்கள்லாம் எடுத்து பார்த்துட்டு இதுலேருந்து நம்மளது என்ன டிஃபர் ஆகுது, நம்மளது இந்த இந்த கேரக்டர் இந்த உருவம் வந்து புதுசாக இருக்கணும், ஹாலிவுட்லேயே அவங்க சர்ச் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு உருவம் புதுசாக வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியணுன்றதுக்காக ரொம்ப மெனக்கட்டோம். இது நிறைய ஆர்டிஸ்ட், டிராயிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு தமிழ் சினிமாவில் பெரிய ஆர்டிஸ்ட், டிராயிங் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காரு. அவர்கிட்டலாம் போனோம், அவராலே பண்ண முடியல. கடைசியில் ஒரு சின்ன ஸ்டூடியோவில், பெட்டிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டூடியோவில் ஒரு 40-50 வயசு ஒரு ஆள் தான் இதை வரைஞ்சி கொடுத்தாரு. 5 நிமிஷத்தில் வரைஞ்சிட்டாரு நான் அந்த கதையை சொல்லவும். ஸோ அப்படி நிறைய அப்படி வந்தது தான் அந்த கேரக்டர்ஸ். ஆக்சுவலாக அது நான் ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு உருவம் மாதிரியே இருக்கிறது. ஈவன் அயர்லாண்டில் வந்து ரவிக்குமார் சார் சொல்லியிருந்தப்போ யூஸ்வலாக நம்ம பார்த்து பழகின ஒரு உருவம் இருந்தால் தான் டக்குனு போய் சேரும். ஆக்சுவலி டிஸ்னி இதெல்லாம் போனீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. நீங்கள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். குழந்தைங்களுக்காக நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது, அவங்களுக்கு எது பிடிக்கும், என்ன கலர் சூஸ் பண்ணுறோன்னு கூட ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணணுன்றது நிறையா எடுத்தோம். கலர்லேருந்து இந்த ஏஞ்சல்ஸோட கலர் என்ன இருக்கணும், எப்படி இருந்தால் அது உங்களுக்கு பிடிக்கும், கண் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்கணும், வாய் எப்படி இருக்கணும், அதெல்லாம் நிறைய நோட்ஸ் எடுத்து அப்புறம் ரெடி பண்ணது தான் இந்த இது. இப்போ இவர் டேரக்டராக அந்த விஷயம்லாம் கிரியேட் பண்ணிடுவாரு. இது ஸ்பாட்ல நடிக்கும் போது அந்த கேரக்டர்ஸ் இருக்காது, அது இல்லாம எமோட் பண்றது அந்த மாதிரி விஷயம். முதல்ல கதை சொல்ற இதுல இருந்து ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி ப்ரோ இது மாதிரி ஒரு படம் அப்படின்னு, ப்ரோ என் கேரக்டர் என்ன கதை சொல்லுங்க அப்படின்னோடனையும் வேக வேகமா ஒரு நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்பாரு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி. நல்ல ஒரு ஃப்ளோல சொன்னாரு, நல்ல ஒரு ஃப்ளோல சொன்னாரு. ஏதோ ரைட்டு லெஃப்ட்னாரு. அது அனிமேஷன் கேரக்டர்லாம் எனக்கு புரியல. அப்போ நான் வேற ஏதோ ஒரு மோட்ல இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு, ஆனா என் பேர் வந்து ஒரு மர்டர் மணி, நான் மர்டர் பண்றேன் ஏதோ சொன்னாரு. எனக்கு லைட்டா தான் புரிஞ்சிச்சு. அவர் சொன்னதுல வந்து எனக்கு ஒரு 10% தான் புரிஞ்சிச்சு. ஆனா இதுல ஏதோ ஒரு கிறுக்குத்தனமா ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. இது ஏதோ கொஞ்சம் சேட்டை பிடிச்ச கை தான் இது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி ஷூட் வந்து போகும்போது அந்த இதுல இருக்குல்ல, அந்த ஃப்ரேம்ல எனக்கு கொஞ்சம் தெரியுங்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. அவங்க பண்ணதெல்லாம் ஆளே இல்லாம நடிக்கிறது தானே, அது மேக்சிமம் எங்களுக்கு இருக்காது. ஒரே ஒரு சீன் தானே இருக்கும், ஒரே ஒரு சீன் தான் இருக்கும். ஒரு ஹீரோ தான் அது ஃபுல்லா ஹீரோ கண்ணுக்கு தான் தெரியும், யாரு கண்ணுக்கு தெரியாது. இவங்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியா தப்பிச்சிட்டாங்க. அதனால உங்களுக்கும் அந்த மாதிரி சோ அதான் நான் எஸ்கேப் எனக்கு அந்த ஃப்ரேம்ல இருப்பாங்க, ஆனா இவங்க கண்ணுக்கு தெரியாது. ஹீரோ மட்டும் பேசிட்டு இருப்பாரு. நீங்க காமெடி பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. ஏன்னா டெம்பிள் மங்கீஸ்ல இருந்து பார்த்துட்டு வர்ற ஒரு விஷயம் தான். ஓவர் த பீரியட் ஒரு டிராவல் இருக்கும்போது ஆக்டிங்கா பல விஷயங்கள் லேர்ன் பண்றதுன்றது. ஒரு சினிமாக்காரரா எவ்வளவு மாறி இருக்கீங்க ஒரு ஆக்டர்? நான் ஃபுல்லாவே மாறிட்டேன். ஸோ என்னன்னா எனக்கு இது வந்து ஒரு யூடியூப்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்ற வீடியோஸ் வந்து ஒரே பேட்டர்ன்ல தான் போயிட்டு இருக்கும். இதுல வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய, ஒவ்வொரு படத்துலையும் சில படத்துல சீரியஸான ரோல் வருது, சில படத்துல இவளெல்லாம் ஹியூமர் வேணா லைட்டாக பண்ணுங்கன்னு வரும், சில படத்தில் ரொம்ப நிறைய ஒரு மாதிரி நம்மளே என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அதில் வந்து இந்த படம் வந்து எனக்கு வந்து நான் பண்ணதில் எனக்கு ரொம்ப வித்தியாசமான கண்டென்ட்டாகவே ஒரு மாதிரி இது 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 புதுவிதமான ஹியூமராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ எனக்கே புதுசாக இருந்துச்சு அந்த இது. அது இப்போ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நானும் சுனில் ரெட்டி அண்ணாவும். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி எனக்கு புதுசாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஹியூமராகவே ஸ்கிரிப்டாகவே வந்து ஒரு மாதிரி எனக்கு புதுசாக இருந்தது. ஆக்சுவலாக இவர் பேர் வந்து எமோஷனல் கேங்ஸ்டர் படத்தில். இவர் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் காயாக இருப்பார் இவர். அது ஆக்சுவலாக வித்யாசாகர் சார் வந்து இவரோட ஃபேன் ஆயிட்டார். அவர் வந்து படம் பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சது இவரோட காமெடிக்கு. அதுக்கப்புறம் இவரை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலா அவருக்கு இப்போ இண்டஸ்ட்ரியில யாரெல்லாம் இருக்காங்கன்னு கூட அவருக்கு தெரியாது. இப்போ யாரா காளி வெங்கட் யாரு, முனிஷ்காந்த் யாருன்னு கேட்பாரு. அவங்க எல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்காங்க சார். அவங்க எல்லாம் மலையாளத்துக்கு போயிட்டாரு. அவரு இப்போ மலையாளத்துல பிஸியா இருக்கனால இங்க இருக்கு யாருன்னு தெரியல அவருக்கு. அப்போ இவர் மேல அவருக்கு ரொம்ப, பேங்க்ல போய் உட்காந்து ஏதோ அவர் மேனேஜர் சொன்னார், பேங்க்ல உட்காந்து இவர் நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காருங்க அவரு. அந்த அளவுக்கு இவரது காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. ஆக்சுவலா இந்த ஜேர்னி, இந்த க்ரோத் பத்தி சொல்லணும்னா இந்த வீக்லயே அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது.
இப்போ அடுத்த வாரம் ஒன்று ரிலீஸ், வாரம் வாரத்துக்கு ஒன்று. வாரத்துக்கு ஒன்று. அண்ட் நீங்களும் நிறைய விதமான ரோல்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு இந்த மாதிரி ரோல்ஸ் வர்றப்போ எனக்கு சேலஞ்சிங்காக இருக்கு அப்படிங்கிறது இந்த படத்துல என்னவா இருந்துச்சு? ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல எனக்கு அந்த இவங்களோட இன்ட்ராக்ஷன் இருந்தால் சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். பட் இதுல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டி இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இல்லை. வேன்லாம் ஓட்ட வச்சோம். ஒரு ஆமா, எனக்கு காரே மெட்டாடோர் ஓட்டுறது. பழைய வேன் இருக்கு. கார் ஓட்டினது ஸ்டண்டா? மெட்டாடோர் பழைய வேன் இல்ல இல்ல இல்ல, இருக்குல்ல. அதுல பின்னாடி வில்லன் எல்லாம் சேஸ் பண்ணிட்டு வராங்க, மேல எல்லாம் விழுவாங்க. அண்ட் அதுல கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா பாம்பு இருந்துச்சு. கப்பாம்பூச்சின்னு பல ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ நீங்க அந்த சீன் பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் ஸ்டண்ட்னு என்ன சொல்றேன்னு. ஓகே. பட் அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தா, ஏன்னா அது இந்த மாதிரி மோஸ்ட்லி இமோஷனலி சேலஞ்சிங்கா நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம்ல. லைக் அவர் சொன்ன மாதிரி கிட்ஸ் மூவினால நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருக்கும். ஸோ இது எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு பட் அது வந்து ஹியூமரா கன்வெர்ட் ஆகணும் அந்த மாதிரி. அந்த மாதிரி. ஸோ அகைன் நீங்க சொன்ன மாதிரி வித்யாசாகர் சார் பேர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லி அவரை அப்ரோச் பண்ணலான்னு எப்படி தோணுச்சு? ஆக்சுவலா தீரஜ் சார் அவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து வித்யாசாகர் சார் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான். அவரோட ட்ரீட்மெண்ட் கூட வித்யாசாகர் சார் எங்க டாக்டர் தான் பண்றாரு. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. நம்ம ஏன் வித்யாசாகர் சார் போகும்போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. வித்யாசாகர் சாரா அப்படின்ட்டு எங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஆச்சரியப்பட்டோம். ஸோ இந்த படத்துக்கு லேபிள் அவராக தான் இருப்பாரு அப்படின்னு நாங்கள் அவர் பேர் சொல்லும் போதே முடிவு பண்ணிட்டோம். என்னன்னா அவருக்கு வாசலில் போய் நிற்கும் போது சந்திரமுகி கில்லிலாம் வந்து கால்லாம் நடுங்குது, எப்பட்றா இவர்கிட்ட போய் பேச போகிறோம்னு. ஆனால் உள்ளே போய் உட்காந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் இது அவருக்கு அனிமேஷனா அப்படின்னாரு. அவருக்கும் புரியல. அவருக்கே இது ஃபர்ஸ்ட் படம், அனிமேஷன் படம். அனிமேஷனான்னு புரியல. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாரு. சரி நீங்கள் பண்ணுங்க, முடிச்சுட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டாரு. அப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு போய் படத்தை போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான் இது நான் வேற மாதிரி மாற்றி காட்டுறேன்னு ரொம்ப எக்ஸைட் ஆகி இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய டிராவல் இருக்கவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட பழைய ஒர்க் பற்றிலாம் பேசுறதுக்கு நமக்கு ஆசையாக இருக்கும். அது மாதிரி எதுவும் பேசியிருக்கீங்களா? நிறையா அவர் போனால் ஏதாவது சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள்லாம் சொல்லுவார். அவர் வந்து சொன்னார் சின்ன தம்பி படம்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஹிந்திக்கு இவர் தான் பிஜிஎம் பண்ணதா சொன்னார். ஏன்னா எனக்குலாம் தெரியவே தெரியாது. அது மாதிரி நிறைய குட்டி குட்டி கதைகள்லாம் அப்பப்போ சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நம்ம போன இன்டர்வியூல பேசியிருந்தப்போ ஒரு கேரக்டர் பற்றி பேசிட்டு இருந்தோம். என்ன கேரக்டர்? ஹர்ஷத். ஆமா, அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த ஷூட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவர்னால. இந்த ஷூட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடந்தது? இந்த ஷூட் என்னன்னா வந்து மேக்ஸிமம் எனக்கும் சுனில் ரெட்டி அண்ணா 2 பேரும் தான் பேரு. வேற பெருசா இவங்களுக்கும் எனக்கும் சீன் கிடையாது. ஹீரோ சாரோட ஒரே ஒரு நாள், அல்ல ஒரு நாள்ல 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவ்வளவுதான். இவ்வளவுதான் போச்சு. பட் இதுல வந்து பேர் வந்து எனக்கு சுனில் ரெட்டி அண்ணா தான். ஸோ அது ஒரு மாதிரி ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இவர் தான் படத்தில். ஆக்சுவலாக எங்களுக்கே ஸ்பாட்டில், ஏன்னா இவருக்கு எனக்கு நான் இவரோட யூடியூப்ல இருந்து இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து அங்கே சீன் நாங்கள் வந்து ஸ்பாட்டில் ஒரு 6 மணிக்கு பேக்கப் பண்ணோம். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சீன் யோசிக்கிறேன், எடுத்துக்கலாமான்னு முடிவு பண்ணுறேன். அங்கே தான் சீனை யோசிக்கிறோம். சார் நான் என்ன பண்ணிட்டேன், இதுதான் சீன், எனக்கு டைலாக் எழுதி நீங்களே பண்ணுங்கன்ட்டேன். ஸ்பாட்டில் எழுதினார், டைலாக் எழுதி ஸ்பாட்டில் இன்ஸ்டண்ட்டாக டெவலப் பண்ணி அப்படியே பண்ணார். 1/2 hourல அந்த சீனை முடிச்சு 6:30க்கு பேக்கப் பண்ணிட்டோம். அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். நான் நிறைய விஷயம் இவர்கிட்டே கொடுத்துருவேன், இதுதான் சார் சீனு, நீங்களே டெவலப் பண்ணுங்கன்றேன். அவர் ரைட்டர் டைரக்டர்னால அவர் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுவார். அதனால எக்ஸ்ட்ராவா பேமெண்ட் வாங்கிக்கிங்களா? இல்ல, இதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட். உங்களுக்கு அந்த மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடந்தது இந்த ஷூட்ல? இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்சுவலி ஒரு சிஜி போர்ஷன் இருந்துச்சு. என்னன்னா சொல்ல அப்புறம் வெளில வந்து திட்டக்கூடாது. ஸோ டபுள் ஆக்ஷன் ஹீரோ அதில். ஆமா, இதுல எல்லாரும் 2 ரோல். ஆமா, இதுல வந்து டபுள் ஆக்ஷன் 2 ஹீரோவும் இவங்க ஷோல்டர்ல படுத்துருக்கணும். எப்படி நான் சிஜி ஆக்சுவலி பெருசா பண்ணதே இல்லை. அண்ட் என்னன்னா இவர்கிட்ட ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணு, இவர்கிட்ட ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த சீன் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ ஓவராலாகவே அது வந்துட்டு ஒரு மாதிரி லைக் பேக்ரவுண்டில் சிஜி ஃபுல்லாக இருக்கும், கீழே நாங்கள் படுத்துட்டு இருக்கோம், எழுந்து ரியாக்ட் பண்ணோம், திருப்பி பார்த்தா இந்த சைடு வேற ஒருத்தர் இருப்பார், திருப்பி பார்த்தா இந்த சைடு வேற ஒருத்தர் இருப்பார். ஸோ 2த்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு கடைசியில் கன்ஃபியூஸ் ஆகணும். ஸோ அந்த இதுவே கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஷோல்டர் ஆட்டக்கூடாது, அவ்வளோ போது இப்படி இப்படின்னுவாங்க. ஆமா, ஷோல்டர் ஆட்டக்கூடாது, தலையை இப்படி இவ்வளோதான். அண்ட் அது பண்ணதே நான் திருப்பி வேற கான்ஷியஸாக இந்த சைடும் பண்ணணும். ஸோ கமல் சொல்ற மாதிரி தான் இந்த தண்ணி கஷ்டமா இருக்கு. இது நம்ம ஃபேண்டசி படம் அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கோம். அதை கேட்குறேன், உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேண்டசி படம், அனிமேஷன் படம் அப்படின்னு என்ன சொல்லுங்க?
எனக்கு குங்ஃபு ஹசல் ரொம்ப பிடிக்கும். அதை நான் இன்னைக்குமே பார்த்து வியப்பாக பார்ப்பேன். 2 ஸ்டூடியோக்குள்ள தான் எடுத்து முடிச்சிருப்பாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமா, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். இன்னை வரைக்கும் எனக்கு அதுதான் இன்ஸ்பிரேஷன். குங்ஃபு ஹசல். எனக்கு லக்கி மேன். ஓகே, எனக்கு மாஸ்க் ரொம்ப பிடிக்கும். மாஸ்க் சூப்பரா இருக்கும். இவங்கெல்லாம் ஏதோ சொல்றாங்க. எனக்கு டேங்கிள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஒருத்தன் தான் தமிழ் படம் சொல்லியிருக்கேன். இல்ல எனக்கு தமிழ் மைடியர் அதேதான் குட்டிச்சாத்தான் அதான் தமிழ் தெரியும் ஃபர்ஸ்ட் மைடியர் குட்டிச்சாத்தான். ஆமா, அதான் தமிழ்ல first. எடுத்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி லக்கி மேன், அது மைடியர் நிறைய குட்டிச்சாத்தான். ஆனா நான் பார்த்தது கண்ணாடி எல்லாம் போட்டு மைடியர் குட்டிச்சாத்தான். மைடியல் சேட்டன். அது மலையாளம் இல்ல. மலையாளம் தமிழ் எல்லாம் தமிழ்ல வந்துச்சுல. சீரியல் தான் பஸ். இந்த பென்சில், மேஜிக் பென்சில் வச்சு ஜீபு. அதெல்லாம் ஜீபூம்பா பென்சில், ஜீபூம்பா. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுல. அதெல்லாம் ஜீபூம்பா, சந்திரகாந்தான்னு ஒன்று வரும், ஓகே. அலிஃப் லைலான்னு ஒன்று வரும். அப்புறம் காலயந்திரம் காலயந்திரமா புதுசா இருக்கு. ஆமா, ஒரு பால் மாதிரி வச்சிருப்பாங்க. அது நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அங்க கூட்டு போயிடும். போர்ட்டல் பண்ணும். இதெல்லாம் செமையா இருக்கும். நெக்ஸ்ட் மூவிக்கு நீங்க எடுத்துக்கோங்க ஐடியாவை. சூப்பர். ஸோ இந்த படம் வந்து நீங்க நினைச்ச மாதிரியே பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you.